நான் தான் கண்மூடித்தனமா தலையை நம்புறேன். ரீசன் என்னன்னா தெளிவா அவர் இருக்காரு, தெளிவா சூப்பரா சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, பிடிச்சா என் படத்தை பாரு, முடிஞ்சா என் படத்தை பாரு. இப்போ கூட லாஸ்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அஜித்தே கடவுளே நாங்க எல்லாம் கத்திட்டு இருந்தோம், எங்களோட தலைவன் கூட வேணா சொல்லிட்டாரு, வேற என்னடா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு அவர் கடவுள் தான். ஸோ அதனால கடவுள் கூப்பிட்டா அவர் பிடிக்காம அறிக்கை விட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, உன் ஃபேமிலி கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு, யாரையும் தட்டி விட்டு மேலே ஏறி வராது, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் எப்பயுமே இருக்கும். அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, எங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா அவர் எங்க ரோல் மாடல். அவர் ஆக்சுவலி நான் அவரை ஃபாலோ பண்றேன். அவர் மாதிரி இருக்கணும், உண்மையா சொல்ல போனா அவர் மாதிரி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து சினிமா வந்து ஒரு ப்ரொஃபஷனல், கரெக்டுங்களா? அவர் வழியில போயிட்டு இருக்காரு, நான் என் ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே என் தலைவனை பிடிக்கும். ரீசன் என்னன்னா எனக்கு நல்லதை கற்றுக் கொடுக்குறாரு. நீ இப்படி இரு, நீ இப்படி இரு. மற்றவங்க மாதிரிலாம் வந்து எங்களை யூஸே பண்ணிக்கலையே அவர். நான் எதுக்கு வந்து அவர் லத்தாஜிக்கா எதுக்கு இருக்கணும்? அவரை தெளிவாகவே சொல்லிட்டாரு, நீ உன் வேலையை பாரு, என் படம் வரும்போது பாருங்க. இப்போ அவர் படம் வரல, சரி என் வேலையை பார்க்க போறேன். படம் வந்ததுக்கு அப்புறம் என் விசுவாசத்தை காட்டுவோம் அந்த இடத்துல. ஏன்னா நாங்கள் இறங்கி சம்பவம் பண்ணுவோம். ஏன்னா தலை விட்டு கொடுக்க முடியாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. எங்க தலை